வார்த்தைகளை யார் உங்களை பார்த்து சொல்லியிருக்கா? நீ வேஸ்ட், நீ எதுக்குமே லாக்கி கிடையாது, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? நீலாம் சரி வரமாட்ட, இந்த வேலைக்கு தகுதி இல்லாத இருக்கிறவங்கன்னா நீ கிடையாது, அந்த குவாலிட்டி உன்கிட்ட கிடையாது, இந்த வேலைக்கு நீ சரி கிடையாது அப்படின்னு உங்களை ஒதுக்குற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை ஒதுக்கி இருக்காங்களா? அப்படி யாருக்கும் அப்படி எதுவும் நடக்கலையா? அப்படி நடந்திருக்கு இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா டைமும் நடக்கலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம நம்பி இருக்கிற ஜனங்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் எவ்வளோ நேரங்கள் உலக மனுஷங்கள் நம்ம சரியில்லைன்னா அவங்க நம்மளை ஒதுக்கிடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்களுக்கு நம்ம தேவை கிடையாது. இது உலகம். நாம் சரியில்லைனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் உடைந்த பாத்திரமாக இருக்கிறோம், பரிசுத்தத்தில் தவறி விடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எவ்வளோ வேலையை செய்கிறோம், எவ்வளோ காரியத்தை நம்ம செஞ்சிடுறோம் இல்லையா? ஆனாலும் நம்ம உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீ எனக்கு தேவை. உடஞ்சி போன மண்பானையை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாஸ் டம்ளர் உடஞ்சிருச்சு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் நமக்கு தேவை, நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாம் உணர்ந்து நம்ம சொல்லுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அவருடைய பிரசன்னத்தினால் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடினவர்கள் கண்டடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை தேடி நாம் இங்க வந்திருக்கிறோம். அவரை பார்த்து அவருடைய பிரசன்னத்துல களி கூறும்படியாக கர்த்தரின் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்ல ஆண்டவரை நோக்கி ஏசப்பா உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியத்தை நோக்கி ஜனங்கள் எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பணத்தை பலமாய் வைத்து எத்தனையோ பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சரீர பலனை அவனுடைய ஸ்ட்ரென்த்தா நினைச்சுக்கிட்டு அநேகர் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வியாதி என்ற ஒரு காரியம் வந்தவுடனே அநேக பணங்கள் வீணாய் போனதை பார்க்கிறோம். எப்படி பலவானா இருந்தாலும் இந்த வியாதி தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் மடிந்து போனதை பார்க்கிறோம். எதை குறிக்கிறது என்றால் இன்னைக்கு பணமோ பலமோ பொசிஷனோ எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஜனங்களுக்கு கர்த்தர் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக ஜனங்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்தும் உண்மையான காரியம் வழி என்ன என்று தெரியாதபடி இதுவரை குழப்பி கொண்டிருக்கிற சூழ்நிலைமையில இன்னைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடியினால எல்லா ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஆராதனை இயேசுவுக்கே. உலகின் ஆழத்திலிருந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ
பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. திரும்பி சொல்லுவோம், ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க மட்டும் போதுமே சப்பா, ஒன்றும் இங்கு வேண்டாமையா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதுமே சப்பா, நீங்க மட்டும் போதுமே சப்பா. கையை உயர்த்தி, இந்த உலகத்தில் நாம் வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போக போகிறோம். ஒன்று இந்த உலகத்திலிருந்து நாம் கொண்டு போவதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு நம் இருதயத்துக்குள்ள இருப்பாரே ஆனால் ஒரு அர்த்தத்தை தேவன் கொடுப்பார். இந்த உலகத்திலும், இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுதும் ஒரு அர்த்தத்தை தேவன் கொடுப்பார். இந்த உலகத்தில் ஒரு சித்தத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். ஒரு சித்தம் இல்லாம, நம் மீது ஒரு திட்டம் இல்லாம கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Greet you in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். Also we are going to meditate some of the very useful for us. இந்த நாள்ல கூட நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு தியானிக்க போகிறேன். If you turn with me Psalm chapter 9 verse 10. சங்கீதம் 9ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Those who know your name will trust in you, for you, O Lord, have never forsaken those who seek you. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். Hallelujah. Hallelujah. Those who seek him never forsaken. தேவனை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. How many God's people today, the world we are living, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், there are a lot of opposition and persecutions. பல எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. People are getting fear in their heart. இருதயத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. They are having some kind of fear and afraid in their heart. ஏதோ ஒரு பயம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல பல விதங்கள்ல பல நாட்களாய் தாக்கிக் கொண்டிருக்கிறது. People are run behind the people and temple to get remedy and blessing from them. அந்த பயம் நீக்கப்படுவதற்காக மனிதர்கள் பல புண்ணிய
புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு தீர்வை காண ஓடிக்கொண்டிருக்கிறார். God revealed to us. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த வழியை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். He is unchanging God. அவர் மாறாதவராய் இருக்கிறார். He never changes for his promises. அவருடைய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை அவர் ஒருபோதும் மாற்றுவதே இல்லை. How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. If you seek him, we will be we never forsaken. நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. Hallelujah. Hallelujah. How we are going to meditate that if you seek the Lord, இப்பொழுது கூட நாம் எதை விரிவாக பார்க்க போகிறோம் என்றால் நாம் தேவனை தேடும் பொழுது what are the benefit we will be என்னென்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். If you turn போகிறோம். with me 2 Chronicle chapter 20 verse 3. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது seeking God gives victory. தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். I have taken one of the king from the Bible. இந்த காரியத்தை நாங்கள் தெளிவாய் விவரிப்பதற்காக ஒரு ராஜாவை குறித்து நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். That is Josaphat. யோசபாத் என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Verse 3 says that Joseph was resolved to inquire of the Lord and he proclaimed a fast for all Judah. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. In time of fear, the king Josaphat started to seek the Lord. பயத்தின் சூழ்நிலையில யோசபாத் ராஜா ஜனங்களும் தானும் தேவனை தேடும்படியாய் ஒருமுகப்படுத்தப்பட்டான். He proclaimed a fast for all Judah. யூத ஜனங்கள் எல்லாரையும் தேவனை தேடும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பித்ததை பார்க்கிறோம். Why he got fear? ஏன் இப்படிப்பட்ட பயம் அவனுக்கு வந்தது என்றால் if you read verse 1, முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது after these Moabites and Ammonites with some of the Meunites came to make war on Josaphat. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். Hallelujah. Hallelujah. Then they came and put a tent in front of his city. அந்த யூத இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பதாக அவர்கள் கூடாரம் போட்டு அவர்கள் பாளையம் இறங்கி யுத்தத்திற்காக தயாராய் எதிராளிகள் நின்று கொண்டிருந்தார்கள். They are waiting to stand against make war against Josaphat. யோசபாத் தேவனுடைய பிள்ளையாகிய யோசபாத்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு எதிராளிகள் தயாராய் இருந்தார்கள். Though he was a king, யோசபாத் ராஜாவாய் இருந்தாலும் but he got a fear in his heart. அவன் இதயத்திற்குள்ளாய் ஒரு பயம் வந்தது. Why? If you read verse 12, our God will you not judge them, for we have no power to face this vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are upon you. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிற காரியம் என்னவென்றால், எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். Here with fear he is praying to the Lord that we have no power to face this vast army that is attacking us. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்பொழுது யோசபாத் தன்னுடைய இருதயத்தில் பயத்தோடு தேவனிடம் சொன்ன விஷயம்தான், இந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை என்று யோசபாத் கூறியதை நாம் Why? Because they are vast and plenty of the people they came gather before his cities. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய போர் வீரர்களை பார்க்கிலும் எதிராளியுடைய போர் வீரர்கள் அநேகராய் திரளானவர்களாய் இருந்தபடியினால அவர்களை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை என்று யோசபாத் சொல்வதை பார்க்கிறோம். He got confused. எனவே யோசபாத் குழம்பி போய் காணப்பட்டார். He got fear. பயம் அவனுக்குள்ள எழும்பிற்று. That's why out of fear he is telling that we do not know what to do. அந்த பயத்தின் காரணத்தினால் தான் யோசபாத் ராஜா தேவனை நோக்கி சொன்ன காரியம், நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். With his own power and soldiers cannot do anything. அவருடைய சொந்த முயற்சியினாலும் அவருடைய படை பலத்தினாலும் அந்த எதிராளியை மேற்கொள்ள முடியாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தார். Why? Because there are 3 kings and their soldiers, they came and stand before his city. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்களும் போர் வீரர்களும் படையெடுத்து வந்தபடியினால் அவர்களை மேற்கொள்ளத்தக்கதான பலன்
யோசபாத்துக்கு இல்லை என்று அவர் அறிந்து கொண்டான். Hallelujah. Read that. அந்த வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, But our eyes are upon you. எங்களுடைய கண்கள் தேவன் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று But குறிப்பிடப்பட்டுள்ளது. our eyes are upon you. ஆனாலும் நாங்கள் பயந்து போய் இருக்கிறோம், என்ன செய்யவென்று தெரியவில்லை, எங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ராஜா சொல்வதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Because of that only he told all the people to take fast. எனவேதான் இஸ்ரவேல் தேசத்துல ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி ராஜா சொன்ன காரியம் என்னவென்றால், எல்லாரும் உபவாசித்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். They obeyed. அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் If you read verse 13, 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, all the men of Judah with their wives and children and little one stood there before the Lord. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். Hallelujah. Hallelujah. In time of fear, பயத்தின் வேளையில, my dear God's people, in time of fear, அன்பான தேவ ஜனங்களே, don't believe on yourself. பயத்தின் சூழ்நிலையில நீங்கள் உங்களை நம்ப வேண்டாம். Don't run behind the people. மனிதருடைய உதவியை தேடியும் நீங்கள் ஓட வேண்டாம். Seek to the Lord. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Spend time in his presence. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். That's only brings you the victory. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வழியாய் இருக்கிறது. God started to spoke to him. ஆண்டவரை நோக்கி பார்த்தவுடனே ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்து விட்டார். If he reads verse 14, 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, the man from Levite's tribe stood up and prophesied. ஒரு சபையின் நடுவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இந்த வேத வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம். Verse 15, 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, he said, listen, King Jehoshaphat and all who live in Judah and Jerusalem, this is what the Lord said to you, do not be afraid or discouraged because of this vast army, for the battle is not yours but God's. 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Hallelujah. 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 Here God is speaking to him. யோசபாத் ராஜா பயந்து போய் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேசின காரியம் என்னவென்றால், speaking to him as well as the people of Israel. ராஜாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. அது என்னவென்றால், do not be afraid or discouraged because of this vast army. இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று வார்த்தை வந்தது. Why? Because ஏனென்றால் you are not going to fight to them. நீங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ண போவதில்லை. For the battle is not yours but God's. யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது என்று அந்த வார்த்தை. God is going to fight for you. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Don't think about your problems. உங்களுக்கு விரோதமா இதே போல ஏராளமானோர் பகைத்து எதிர்த்து வந்தால் அதை குறித்து பயப்படாதிருங்கள். It may be your family problems. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம். It may be your sicknesses. உங்களுடைய வியாதியின் சூழ்நிலை இருக்கலாம். Whatever it may be. எதுவா இருந்தாலும். It may be your financial crisis. உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் ஏராளமா இருந்தாலும். If you see your own eyes, this will be vast. உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் அதை பார்க்கும்போது அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிதாய் காணப்படும். Think from yourself, I cannot chase, I cannot overcome them. உங்கள் சுய பலத்தினாலே நீங்க அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது என்னால் அதை மேற்கொள்ள முடியாது என்று முடிவிற்கு வந்து விடுவீர்கள். Hallelujah. Amen. That is fact. அதுதான் உண்மை. If you stand against by your own strength, உங்கள் சொந்த பலனை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் முன் வந்தீர்களானால் you cannot get victory over them. அதிலிருந்து வெற்றியை, ஜெயத்தை நீங்கள் பெற முடியாது. Seek to the Lord. ஆண்டவரை தேடுங்கள். Sit in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் செய்யுங்கள். Take fast and pray. உபவாசித்து ஜெபியுங்கள். Then you will see the mighty miracle of Jesus Christ. அப்பொழுதுதான் தேவன் அதிசயமாய் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். You will see the mighty hand of the Lord. தேவனுடைய பலத்த கரம் உங்களுக்குள்ளாய் செயல்படுவதை God will speak to you. ஆண்டவர் நிச்சயமாக
உங்களோடு God will பேசுவார். give promise to you. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருவார். The fight you are going to fight is not yours. நீங்கள் போராடுகிற போராட்டம் அது உங்களுடையதல்ல. That is for God. God is going to fight for you. அது தேவனுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். Hallelujah. Hallelujah. Then he is telling that Joseph was telling that. இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு யோசபாத் ராஜா சொல்வதே Verse 14. 14ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். How many of you believe that? எத்தனை பேர் இந்த வார்த்தையை Hallelujah. நம்புகிறீர்கள்? ஆமென். They got a fear. அவர்கள் இருதயத்திற்குள்ளாய் பயம் எழும்பினது. In time of fear, God is telling them that don't be feared. அந்த பயத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினால் கர்த்தர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம் என்று. Don't get afraid of them. எதை குறித்து, எதிராளியை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். More than the people, I am so big. அந்த ஜனங்களை பார்க்கிலும் என்னுடைய வல்லமையும் நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் More சொல்கிறார். than the power, their power, I have a power. எதிராளியின் பலத்தை பார்க்கிலும் தேவனுடைய பலம் அதிகமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Take up your position. நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த வசனத்தில் பார்க்கிறோம். Stand firm and see the deliverance of the Lord. நீங்கள் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் எப்படியாய் விடுதலை கொடுக்க போகிறார் என்று Do பாருங்கள். not be afraid. எதை குறித்து பயப்பட Do வேண்டாம். not be discouraged. கலங்க வேண்டாம் என்று. Go out to face them tomorrow. நாளைக்கு அவர்களை எதிர்கொள்ளுங்கள் என்று வார்த்தை And the வந்தது. Lord will be with you. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். How many of you believe that? எத்தனை பேர் இந்த வார்த்தையை If you pray today, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது you will see the miracle tomorrow. நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் If பார்க்க you முடியும். prepare yourself today, இன்றைக்கு நீங்கள் உங்களை you ஆயத்தப்படுத்திக் will கொண்டால் see the miracle tomorrow. நாளை ஒரு அற்புதத்தை உங்கள் கண்கள் Because of காணும். that only you came here and sitting in the presence of the Lord. எனவேதான் தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். Do you know what Joseph did? கடைசியாக யோசபாத் என்ன செய்தார் என்று தெரியுமா? When the spirit of the Lord spoke to him, அந்த தேவனுடைய வார்த்தை யோசபாத்திற்கு கடந்து வந்த பின்பு, at the time the encouraging word came to him. பயத்தின் வேளையில இந்த உற்சாகப்படுத்துகிற ஆறுதலான வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்த பின்பு, Verse 18. 18ஆம் வசனம். Joseph bowed with his face to the ground, and all the people of Judah and Jerusalem fell down in worship before the Lord. 18ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்தார்கள். After receiving his word, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பின்பு Joseph and his people bow down before the Lord and start to worship. ஜனங்கள் மாத்திரம் அல்ல, ராஜாவும் கீழே தாழ விழுந்து தேவனை பணிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். Verse 19. 19ஆம் வசனம். They started to praise the Lord தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள் and என்று worship the பார்க்கிறோம். Lord. ஆண்டவரை ஆராதிக்க All துதித்தார்கள். Israel started to praise the Lord. முழு இஸ்ரவேல் தேசத்தாரும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். That is the difference between worldly people and God's people. உலக ஜனத்திற்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் இதுதான். Not prepare the weapons to stand against them. அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு இவர்கள் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தாதபடி தேவனை துதித்து பாடுகிற சம்பவத்தை தான் நாம் வாசிக்கிறோம். More than their earthly and worldly weapons, உலகத்தில் ஆயுதங்களை பார்க்கிலும் we have God has given us a weapon. ஆண்டவர் துதி என்ற ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is praise the Lord. தேவனை ஆராதிப்பதுதான். That is praising and worship the Lord. தேவனை துதித்து ஆராதிப்பதுதான் நம்ம கையில That கொடுக்கப்பட்ட is the ஆயுதம். most powerful weapon we have within us. அந்த ஆயுதத்தை தான், வல்லமையுள்ள ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? That the thing they did. அந்த காரியத்தை தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும் செய்தார். If you read verse 20. 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Oh people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களே, have a faith in the Lord. தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று வார்த்தை Your சொல்லப்பட்டது. God and you will be upheld. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. My dear God's people, அன்பான தேவ ஜனங்களே, if you read verse 21. 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, After consulting the people, Joseph appointed men to sing to the Lord and praise him for the splendor of his holiness, and they went out the head of the army saying, give thanks to the Lord for his loves endures forever. 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். Hallelujah. ஹல்லேலூயா. He is appointed singers to worship the Lord and praise him before the army. யுத்தத்திற்கு போகும்பொழுது போர் வீரர்களுக்கு முன்பதாக பாடகர் குழுவை அவன் நிறுத்தினதை தான் நாம் பார்க்கிறோம். Do you know what it shows? அது எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. ஆமென். Apart from by my strength, எங்களுடைய படை பலத்தை பார்க்கிலும், by my soldiers, என்னுடைய போர் வீரர்களை பார்க்கிலும், singing and praising is high most. தேவனை ஆராதிப்பதுதான் மகத்துவம் உள்ளது என்பதை காண்பிக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. That only gives victory. அதுதான் ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Verse 22. 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது, As they began to sing and praise, அவர்கள் தேவனை பாடி துதிக்கையில, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. He did not go to the field. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையத்திற்கு சென்று யுத்தம் பண்ணவே இல்லை. They did not go and fight with them. எதிராளியோடு தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் செய்யவில்லை. They started to praise the Lord தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். and worship the Lord. அவரை ஆராதிக்க Do you know துவங்கினார்கள். what God done? என்ன தேவன் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Hallelujah. ஹல்லேலூயா. God gave the confusion between them. 3 ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். எதிராளிகளுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுக்குள்ளாகவே அடித்து எல்லாரும் மடிந்து போனார்கள் என்று Your problem may be big from your own eyes. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பிரச்சனை அது பெரியதாய் You காணப்படலாம். may think that this is vast, I cannot chase them. என்னுடைய பிரச்சனையை நான் மேற்கொள்ள என்னால முடியாது என்று நினைத்துக் It கொண்டிருக்கலாம். is impossible. அது என்னால் சாத்தியமற்ற காரியம். But now God is telling you that ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்கிற காரியம் you are என்ன? not going to fight for them. நீங்கள் யுத்தம் செய்ய போவதில்லை. God is going to fight for instead of you. உங்களுக்காக தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். When you get that experience, அந்த யுத்தம் தேவன் எப்பொழுது உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்றால், when you seek that the moment you seek the Lord, தேவனை தேடும் பொழுது அந்த யுத்தம் when ஆண்டவரால் you give the செய்யப்படுகிறது. importance to the Lord, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, when you start to praise to the Lord, தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது, when you appoint the people to sing and worship the Lord before your strength and power, உங்கள் பலத்திற்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கிற காரியத்தை முதன்மையாய் வைக்கும் பொழுது, then you see the mighty power on you. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் வந்து இறங்குவதை If you பார்க்கலாம். give importance to him, ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், he will give importance to you. ஆண்டவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய் இருப்பார். If you put God before you, தேவனை உங்களுக்கு முன்பாக நீங்கள் he வைப்பீர்களானால், will put you in front of all the people in high place. எதிராளிகளுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி பெரிய ஒரு பதவியில வைக்கிறவராய் How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Second things, இரண்டாவது காரியம் if you என்னவென்றால், seek the Lord, what will you get? தேவனை தேடும்போது முதலாவது வெற்றி நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது என்னவென்றால், Seeking God gives rejoice and glad. தேவனை தேடும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் களிப்பும் நமக்கு உண்டாகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Whenever we come to his presence, தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் வருகிறோமோ, we get rejoice and glad. ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். Hallelujah. Amen. If we read Psalms chapter 40 verse 60, சங்கீதம் 40வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. there are many witnesses from the Bible. வேதத்தில் அநேக உதாரணங்கள் காணப்படுகிறது. Hallelujah. Amen. Those who seek the Lord, ஆண்டவரை தேடினவர்கள் எல்லாருமே in midst of problems, பிரச்சனைகள் மத்தியில, in midst of persecutions, உபத்திரவத்தின் சூழ்நிலையில, in midst of trials and tribulations, போராட்டத்தின் வேளைகளில் they got happiness in their heart. தேவனை தேடும்போது அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Same God lives right now. அதே தேவன் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் If you seek பண்ணுகிறார். the Lord, தேவனை நீங்கள் தேடும்போது, even though you may face a lot of problems and pain in your heart, பல பிரச்சனைகளும் வேதனைகளும் உங்கள் இருதயத்தில் இருந்தாலும், hallelujah, ஆமென், if you in midst of that if you seek the Lord, அந்த பிரச்சனையின் வேளையில தேவனை நீங்கள் தேடும் பொழுது, God will give you rejoice and glad. ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். If you read Psalm chapter 22 verse 26, 22ஆம் அதிகாரம் சங்கீதம் 22 26ஆம் வசனத்தில் பார்க்கும் the பொழுது, poor will eat and be satisfied, they will seek the Lord will praise him, may your heart will
live forever. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். He is telling you right now. இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். Even if you have a lot of problems in your heart, எத்தனை கவலை உங்கள் இருதயத்தில் இருந்தாலும் God will give you rejoice and glad in your heart. உங்கள் இருதயத்துல கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? That's why the psalmist says that Psalm 105 verse 3, அதைதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 105 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கிறோம். glory in his name, let the hearts of those who seek the Lord rejoice. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Hallelujah. ஹல்லேலூயா. Third thing, மூன்றாவது காரியம், தேவனை தேடும்பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது என்றால், முதலாவது வெற்றி, இரண்டாவது கர்த்தர் மகிழ்ச்சியை தருகிறார், மூன்றாவது seeking God provides life. தேவனை தேடும்பொழுது நமக்கு பிழைப்பை, வாழ்க்கையை, ஜீவனை கர்த்தர் தருகிறார். Hallelujah. ஆமென். Seeking God provides life. தேவனை தேடும்பொழுது நாம் பிழைக்கப்படுகிறோம். Those who seek to the Lord, ஆண்டவரை தேடுகிறவர்கள் you will get a life. நீங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறீர்கள். Hallelujah. ஆமென். If you read Amos chapter 5 verses 4 and 6, ஆமோஸ் 5 அதிகாரம் 4 வசனம் 6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, this is the word the Lord says to the house of Israel, seek me and live. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். Verse 6, 6 வசனத்தையும் பார்க்கிறோம். seek the Lord and live, or he will sweep through the house of Joseph like a fire, it will devour, and Bethel will have no one to quench it. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. Hallelujah. ஹல்லேலூயா. If you seek to the Lord, ஆண்டவரை தேடும் பொழுது you will live. நீங்கள் பிழைப்பீர்கள். Living mean it gives long living. பிழைப்பு என்பது நீண்ட ஆயுசு நாட்களை குறிக்கிறது. If we get trouble in our life or poverty and lacking, we always think from our own run behind the people always. நம்முடைய வாழ்க்கையில வறுமையோ, கஷ்டம், நெருக்கடிகள், இல்லாமை சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் தானாகவே மனிதனுடைய உதவியை நாடி ஓடுகிறோம். If you run behind the people or put our hope on people, we won't get life or happiness. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மனிதர்களை தேடி ஓடி மனிதனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும் பொழுது ஒரு சந்தோஷமும் திருப்தியும் நமக்கு தேவைப்படுகிற அந்த காரியம் சந்திக்கப்பட போவதில்லை. Psalms 118 verse 8, அதைதான் சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 118 8 வசனத்தில், it is better to take refuge in the Lord than to trust in man. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. Hallelujah. Hallelujah. If you want to have a happy life, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்க வேண்டும் if you என்றால், want to live a long life, நீங்கள் நீடித்த ஆயுசோடு வாழ வேண்டும் என்றால், put your trust on God. தேவனை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும். Don't put your trust on human. மனிதர்கள் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. Psalm chapter 19 verse 14. சங்கீதம் 90 14 வசனத்துல பார்க்கும் பொழுது, 90 verse 14. Satisfy us as in the morning with your unfailing love, that we may sing for joy and be glad all our days. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். If you want live joyful life in our entire life, we need his grace. நாம் வாழ்கிற நாட்கள், இனி எவ்வளவு நாட்கள் நாம் வாழ போகிறோம், அந்த வாழ்நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட வேண்டும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். Those who seek him, he fill them by his grace at every day morning. தேவனை யாரெல்லாம் தேடுகிறோமோ ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் அந்த கிருபையினால் நம்ம நிறைத்து சந்தோஷப்படுத்துகிறார். If you seek him, you will get a grateful life. ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். As also he gives graceful life. அது மாத்திரமல்ல, கிருபை நிறைந்த வாழ்க்கையும் கர்த்தர் தருகிறார். Hallelujah. 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 Amen. If you read one more verse, Hebrew chapter 11 verse 6. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. Hallelujah. Hallelujah. If you seek him, ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது you have to have that faith that உங்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசமும் இருக்க வேண்டும். first he exists, அவர் ஜீவனுள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். then he gives rewards those who earnestly seek him. யாரெல்லாம் உண்மையாய் தேவனை தேடுகிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Without faith we can't get anything, any goodness or blessings from God. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Psalms 128 சங்கீதம் 128 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verses 5 and 6 say that 5-6ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். they want to get this kind of privilege and blessings. நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் first you seek the Lord. தேவனை நீங்கள் தேட வேண்டும். Hallelujah. Hallelujah. If you seek him we will get the blessing from above, from the heaven. தேவனை நீங்கள் உண்மையாய் விசுவாசித்து தேடும் பொழுது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்மையும் நம்முடைய சந்ததியும் The ஆசீர்வதிக்கிறதா Lord will இருக்கிறது. bless us from Zion all the days of our life. வாழ்நாள் முழுவதும் சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். Not dear God's people. அன்பான தேவ ஜனங்களே, Seeking God gives always victory. தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஜெயம் பெற்றுக்கொள்கிறோம். Seeking God gives rejoice and glad. தேவனை தேடும் பொழுது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் நம் இருதயத்தை பூரிப்பு காக்கிறது. Seeking God provides long life. ஆண்டவரை தேடும் பொழுது நம்மை பிழைத்து நீண்ட ஆயுசோடு நாம் வாழ்ந்து கொள்வோம். How many of you have blessed by this sermon? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது? Say hallelujah. Hallelujah. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, அவர்களை அதை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் பார்க்கிறோம், ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், சகாயம் செய்கிற வரைக்கும், எங்களுக்கு சகாயம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் தீமைக்கு துணை நிற்க மாட்டார், நன்மைக்கு தான் துணை நிற்பார். நீங்கள் நன்மையாய், ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் எல்லாம் ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஒன்றுமில்லாமல் ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் இல்பொருள் ஆவார்கள். கிருபை நிறைந்த நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், தெய்வீக கரத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும், எல்லாவற்றையும் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இதுவரை இந்த முதல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியே நன்றி. வந்த ஒரே ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.